என்னது இதெல்லாம்? ஏல நில்லுல, இதெல்லாம் யார் கொடுத்து அனுப்புனா? போல அத்தா வா அத்தா. அப்பா வரும். இருங்க மாமா. அத்தா, கட்டு கரும்பு பணங்கிழங்கோட வீரம் எங்க இங்க வந்திருக்கான்? அண்ணன் தங்கச்சி உறவு ஏதோ வந்திருக்காக, பேசிட்டு போட்டோம். நீ உன் வேலையை பாருல. மாமா, கரிப்பையும் கருவேலத்தையும் முளையிலேயே கிள்ளிடணும். என்ன சொல்லுதியே? நமக்குள்ள இருக்கிற விரோதம் போகணும்னா ஒன்று பாசம் வரணும், இல்லை பரிசம் வரணும். அதான் பரிசத்தோட வந்திருக்கேன். என்ன சொல்லுதியே? ஆமாண்ணே, என் மகன் சொல்ற யோசனை நல்லா தானே இருக்கு. பழச மறந்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் கல்யாணங்கிறது உறவு முறையை வச்சு வர்றதில்ல, தகுதி வேணும். நான் 60 கோட்டை வரப்பாடு, நீரு 30 கோட்டை வரப்பாடு. இதை தவிர வேற என்ன தகுதி வேணும்? ஏய் ஏலே ராசா, என்னல சொல்லுத கேளல. யாரு கேட்டா பொண்ணு கேட்டீங்க? எதுக்கு போட வரீங்க? அம்மா நீ சும்மா இருமா. அம்மா இவனுக்கு போய் மரியாதை கொடுத்து உட்கார வச்சிருக்கே. டேய் எதுக்கு போட வரீங்க? மாப்ள, என்ன மாப்ள இது? என்னதான் இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற உறவுமுறை விட்டு போகுமா? அட மாப்ள, நான் தானே உன் தங்கச்சி கூரை கட்டினவன், அதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். டேய் என்னடா உறவுமுறை? எழுந்து போட வரீங்க? யாரு கேட்டா பொண்ணு கேட்டு வந்தியே? என்னைய கேட்டுதானே இவெல்லாம் வந்திருக்காக. சொன்னோம் நீ சின்ன புள்ள, பேசாம இரு. இல்லன்னு, அவகளை கட்டிக்க எனக்கு மனசு நிறைஞ்ச சம்மதம். அப்பா, மகள வாழ விதி விதிக்காத ஆண்டவன் மருமகளா வாழ வழி காட்டியிருக்கான். இம்புட்டு நாள் தான் அப்பனா எந்த கடமையும் செய்யல. எதையாவது செய்வியான்னு நான் நினைக்கேன். மாப்ள, இது வெறும் நாயனம் இல்லை, இது என் மூச்சு, என் சுவாசம். இதோ இவ என் மூச்சு, என் சுவாசம். இது நாள் வரைக்கும் என் வீடு தேடி வந்து இதை கொடு அதை கொடுன்னு இவ கேட்டதில்லை. முத தடவையா தனக்கு வாழ்க்கையை கேட்கா. நான் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். அப்பா பேசாதல்ல. என்ன புள்ள இங்கிட்ட உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க? காலேஜ்ல இருந்து வந்தேனா, பைபாஸ் ரோட்டோட பஸ் நிறுத்திட்டான். நடந்து வந்தேன், படிக்கணும் போல தோணித்து உட்கார்ந்துட்டேன். என்ன புள்ள, என்ன கலவணி பையன் நினைச்சிட்டியா? எங்கிட்ட இருக்கிற ஒரே தோடு இதுதான். இதுதான் தங்கம், மீதியெல்லாம் கவரிங். அடுத்த வாரம் உறவுக்கார கல்யாணத்துக்கு போறச்ச எண்ணெய் இறங்கிட்டா வெறும் கவரிங்கோட போக வேண்டியதா வரும். அதான் கழட்டி வச்சுட்டேன். சாரி புள்ள. பரவாயில்ல, எனக்கு ஏழ்மை சொல்லிக்கிறது பிடிக்காது. அமிர்தா, நான் உன்னை சொன்னா கோச்சிக்கிற மாட்டியே? வாங்கோ, பேசிண்டே போலாம். நீங்க நாஸ்திகங்கிற பேர்ல ஆச்சாரமா இருக்கிறவாள புண்படுத்துறது தப்பு இல்லையா? அப்படி இல்ல புள்ள,
இப்ப மலத்தை மிதிச்சா கூட காலத்தான் கழுவுதான். ஆனா மனுஷனை தொட்டா குழின்னு சொல்லுதீங்களே, அது தப்பு இல்லையா? பொறப்புங்கிறது சாதியா சனமா? இப்ப சொல்லு, நான் தப்பா? சரி சரி, அதெல்லாம் விடு. சரி, காலேஜ்ல உன்னோட மெயின் சப்ஜெக்ட் என்ன? அந்த புத்தகத்தை கொஞ்சம் கொடுப்பல. நான் எந்த சப்ஜெக்ட்னு கேட்டேன், சொல்லவே இல்லை. ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். பரவாயில்லையே, எல்லாரும் கம்ப்யூட்டர்னு படிக்க காலத்துல நீ உருப்படியான படிப்பு தான் படிக்கப்படல. நீங்களும் கம்ப்யூட்டர் தானே படிச்சேன். இந்த காலத்துல எவனும் தான் ஆசைப்படுறத படிக்கிறது இல்ல, தான் தகப்ப ஆசைப்படுறதான் படிக்கான். அந்த கும்பல்ல நானும் ஒருத்தன். ஆமா, இந்த செமஸ்டர்ல நீ எம்பிட்டு மார்க் வாங்குவ? 96% வாங்குவேன். நீ சொன்ன பெர்சன்டேஜ் வாங்கிட்டா நான் உனக்கு தங்கத்தோடு வாங்கி தரேன். நான் வேற எந்த அர்த்தத்திலையும் தரேன்னு சொல்ல புள்ள. உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறதுக்கு கொடுக்குற பரிசா வச்சுக்கே. நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கேள். வித்தியாசமா இருக்கிறவங்கள நான் மாத்திட்டேன் பாத்தீங்களா? என்ன சொல்லுத? கடவுள் இல்ல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்கள பிரகாரத்துல நடத்தி கூட்டிட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? எலே, உனக்கு கடலை பிடிக்குமேன்னு அவிச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போ. இங்கிட்டு இருந்தா இப்ப எங்கிட்டு போனா? ஒரு இடத்துல கால நிக்க மாட்டேங்க இந்த பயபுள்ளைக்கு. நல்லாதான் இருக்கு, வச்சுப்போ. சேச்சே, என் ராசா கையாலேயே தரட்டும். எங்க ஆத்துல அக்கார வெடிச்சல் பண்ணா மாமாக்கு பிடிக்கும், கொடுத்துட்டு வாடின்னா. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயோ, ஏப்ல சூடா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஐயோ, மறந்துட்டேன். சூட சாப்பிட்டா தான் நன்னா இருக்கும். நல்லா மறந்தப்போ. ஏப்ல இங்கிட்டு வா, இத உள்ளார கொண்டு போய் வை. அடியில பிடிக்காதே, சூடும் போ. ஏன் இல்ல, கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டு போ. ஏமா, இந்த தோடு ரொம்ப நல்லா இருக்கே, உங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல, ஆமா, அப்பா அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. நான் போயிட்டு வரேன் மாமி. அட பாவி. தலைப்புச் செய்திகள். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள முக்கூடல் கிராமத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் மலையடிவாரத்தில் பெட்ரோல் இருப்பது நிலவியல் வல்லுநர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலின் கீழ் கிடைக்கும் பெட்ரோல் இந்தியாவை பொருளாதார ரீதியாக உலக சந்தையில் உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்பது வல்லுநர்களின் கருத்து. இதனால் மக்கள் வாழ தகுதியற்ற நிலமாகி விடுமா என்ற கேள்விக்கு வல்லுநர்கள் ஆம் என பதிலளித்தனர். ஆயினும் இது குறித்து இந்திய ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் இந்திய விஞ்ஞானிகள் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளனர். கோவில் அடிவாரத்திலிருந்து பெட்ரோல் எடுக்க வேண்டுமானால் வழிபாட்டு தலத்தை தகர்த்தால் மட்டுமே எடுக்க முடியும் என்ற நிலையில் கடவுளா பெட்ரோலா என்ற வினா எழுந்துள்ளது. வாப்புல, என்ன இது? அக்கார வெடிச்சலா? புளியோதரை. புளியோதரை. குடுப்பல பாப்போம். அட, உடம்பு பூரா ரத்த கொதிப்பை வச்சுக்கிட்டு உப்பும் புளியும் கேக்குதாக்கும். குடும்னா நீ உள்ள வாப்புல. வாப்புல. இங்க வாங்கோலே. என்னது நீங்க நகைய நட்டு பட்டு புடவை எல்லாம் வெளியில போட்டு வச்சிருக்கேன்? நான் எங்கிட்டு போட்டேன்? எங்க வீட்டுல திமிரு பிடிச்ச சனிய ஒண்ணு இருக்குல்ல, அதான் என் தங்கச்சி பெத்த புள்ள
மசக்க சீருன்னு கொடுத்து அமிச்சேன், வேண்டான்னு கொண்டு வந்து போட்டு போயிருக்கா சிறுக்கி. என்ன என்ன இப்படி பாக்குறேன்? இப்படி நகை நட்டு இல்லாமையே இம்புட்டு அழகா இருக்கியே. தங்கமும் சரிகையும் இருந்தா இன்னும் எம்புட்டு அழகா இருப்ப. ரசாத்தி, இது என் ஆசை. இந்த புடவைய கட்டிக்கிட்டு நகை நட்டை போட்டுக்கிட்டு நீ வரணும், அத நான் பார்க்கணும். இதெல்லாம் எதுக்கு மாமி? ஏதோ என் மனசுக்கு தோணுதாத்தா. போ, போய் போட்டுட்டு வா. வாங்கிக்க. வா, சும்மா வா. ஏங்க ஏங்க பாரு, எம்புட்டு அழகா இருக்கா. என் கண்ணே பற்றும் போல இருக்கே. அடடா, வீட்ல கேமரா இல்லையே. கேமரா இருந்தா போட்டோ எடுத்துக்கலாமே. முதல்ல சுத்தி போடு பிள்ளைக்கு. புள்ள நல்லா தான் இருக்கா. என்னடா அது, விவசாயத்தை விட்டுட்டு இப்படியே திரியலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லப்பா, சேக்காளியோட கல்யாணம், அதான் போயிட்டு வந்தேன். சேக்காளிக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. உனக்கு யாரோ எப்பவோ. நான் போயிட்டு வரேன். சரி பிள்ளை, பட்டும் பவுசுமா இருக்க. அப்படியே போய் உங்க அப்பா கிட்ட காமி, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போ பிள்ளை. அதான் சொல்லுதாகல்ல, போய் காமிச்சிட்டு வா. போ. உமையாத்தா, ஐயோ, நீ அடி என்னமா இருக்க? உமையத்தா மாமி எனக்கு இதெல்லாம் போட்டு அழகு பார்த்தா. போ, போய் உங்க ஆத்துல காமி, சந்தோஷப்படுவான்னு சொல்லி அமிச்சா. சந்தோஷமா? பிரமிச்சு போயிட்டேன்டி. ஏமா அழற? கோயில்ல விழற தட்டு காசையே பார்த்த எனக்கு உன் உடம்புல பட்டையும் தங்கத்தையும் பார்த்து கலங்கி போயிட்டேன்டி. எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச இன்னைக்கு காதுல மூக்குல இல்லாம இருப்பா. இங்க நம்மாத்துல என்னடாப்பான்னா தினமும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச மாதிரி ஆக்கிவிட்டார் பெருமாள். உன்னை பாக்கறச்செல்லாம் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அழகுபடுத்தி பார்க்கணும்னு எத்தனை நாள் நான் ஏங்கியிருக்கேன். பெருமாளை தவிர வேற யார்கிட்ட நான் சொல்ல முடியும் சொல்லு? அவன் என்னடா பண்ணா உமையாத்தான் காதுல போட்டுட்டான் போல இருக்கு. வா வா வா.